இன்னைக்கு அத்தியாயம் 2 வசனம் 145 152 வரைக்கும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஏக இறைவனுடைய அன்பையும் அவனது அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கட்டுமாக. வலையின் அதைத்த அல்லதீன ஊத்துல் கிதாப பி குல்லி ஆயத்தின் மா தபியூ கிபுலத்தக வமா அந்த பிதாபியின் கிபுலத்தஹும் வமா பகுலூஹும் பிதாபியின் கிபுலத்த பகலின் வலையினி அத்த பகுத்த அஹ்வாஹும் மின் பகுதி மா ஜாக மினல் இல்ம் இன்னக இதல்லம் மினல் லாலிமீன் அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும் வ இன்ன ஃபரீகன் மின்ஹும் ல யக்துமூன அல் ஹக்க வஹும் யஅலமூன் அல் ஹக்கு மினர் ரப்பிக ஃபலா தகூனன்ன மினல் மும்தரீன் வலி குல்லின் விஜ்ஹத்து ஹுவ முவல்லிஹா ஃப அஸ்தபீகு அல் ஹைராத்தி ஐன மா தகூனு யல்தி பிகுமுல்லாஹு ஜமீஆ இன்னல்லாஹ அலா குல்லி ஷையின் கதீர் வமின் ஹைசு ஹரஜ்த ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராமி வ இன்னஹு லல் ஹக்கு மினர் ரப்பிக வமா அல்லாஹு பி ஹாஃபிலின் அம்மா தஅமலூன் வமின் ஹைசு ஹர்ஜத ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராமி வ ஹைசு மா குந்தும் ஃபவல்லு வஜ்ஹகும் ஷத்ரஹு லி அல்லா யகூன லின்னாசி அலைக்கும் ஹுஜ்ஜத்துன் இல்லா அல்லதீன லலமு மின்ஹும் ஃபலா தன்சௌஹும் வ அர்ஷௌனி வலி உத்திம்ம நிஅமதி அலைக்கும் வ லஅல்லக்கும் தஹ்ததூன் கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யதுலு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்கும் முல் கிதாப வ அல் ஹிக்மத வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன் வ அதுகுரூனி அதுகுருக்கும் வ அஷ்குரு லீ வலா தக்ஃபுரூன். இதுக்கு முன்னாடி நம்ம அத்தியாயம் 2 வசனம் 144 பார்த்த விஷயமான மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது கட்டுப்பாடான மரியாதைக்குரிய அப்படின்ற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு நம்ம சிந்திச்சோம் இல்லையா, அனலைஸ் பண்ணோம் இல்லையா. அதே விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப கண்டினியூ ஆகுது கிட்டத்தட்ட 152 வசனம் வரைக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய வசனங்களும் ஒன்றுக்கொன்று ஒப்பான நம்முடைய குணங்களை பண்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் வரும். குறிப்பா இந்த 152 வசனம் வரைக்கும் வந்துட்டு இந்த மஸ்ஜிதுல் ஹராம் அது சம்பந்தமான அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை நம்மளுக்கு நினைவூட்டப்படுது. அதை நம்ம இப்ப பார்ப்போம். ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீ கொண்டு வந்தாலும் உனது முன்னோக்கத்தை பின்பற்ற மாட்டார்கள். நீயும் அவர்களின் முன்னோக்கத்தை பின்பற்றுவதற்கு இல்லை. அவர்களில் சிலர் சிலரின் முன்னோக்கத்தை பின்பற்றுவது இல்லை. அறிவானது உனக்கு வந்த பின்னரும் அவர்களின் ஆசைகளை பின்பற்றுகிறாயின் அப்போது நிச்சயமாக நீ அக்கிரமக்காரர்களில் ஆகின்றீர். இதுல சொல்லக்கூடிய விஷயங்களை இன்னும் ஆழமா வந்துட்டு நல்ல அழகான முறையில நினைவில் கொள்ளக்கூடிய வகையில அதுக்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களை வாசிக்கும் போது நம்மளுக்கு கிடைக்குது. அதையும் நம்ம வாசிப்போம். எவர்களுக்கு வேதம் கொடுத்துள்ளோமோ அவர்கள் தங்களின் பிள்ளைகளை கண்டறிவதை போன்று அதை கண்டறிந்து கொள்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களில் ஒரு வகுப்பார் சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தும் மறைப்பவர்கள் உள்ளனர். சத்தியம் உனது பரிவாளிடம் இருந்தே, ஆக சந்தேகிப்போரில் நிச்சயமாக நீ இருக்க வேண்டாம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் வந்துட்டு எந்த அத்தாட்சிய ஃபர்ஸ்ட் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் நீங்க எந்த அத்தாட்சியை கொண்டு வந்தாலும் வந்துட்டு அந்த முன்னோக்கத்தை அதனுடைய டைரக்ஷனை வந்துட்டு அவங்க வந்துட்டு பின்பற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. நீயும் வந்துட்டு அவங்களுடைய முன்னோக்கத்தை வந்துட்டு பின்பற்றுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்து வந்துட்டு அதே எவர்களுக்கு வேதம் கொடுத்துள்ளோமோ அப்படிங்கிற அதே வார்த்தையை பயன்படுத்தி கொடுக்கப்பட்டார்களோ அவர்கள் தங்களின் பிள்ளைகளை கண்டறிவது போன்று அதை கண்டறிந்து கொள்கின்றார்கள். நாம தான் அந்த விஷயத்த வந்துட்டு ஒரு முன்னோக்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நிறைய அத்தாட்சிகளும் இருக்கு. அதை வந்துட்டு வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் சொல்லும் பொழுது அதை தங்கள் பிள்ளைகளை கண்டறிவதை போன்று அதை வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க
அவங்கள ஒரு சிலர் வந்து சத்தியத்தை அவர்கள் அறிந்த பின்னரும் அதை மறைப்பவர்கள் உள்ளனர் அப்படிங்கிறது. இது பல விஷயங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலிருந்து நினைவூட்டப்படுது. நம்ம வந்துட்டு நம்முடைய ஒரு டீனேஜ்ல நம்முடைய வாழ்க்கையில கத்திப்பா நம்மளை வந்துட்டு காலுன்றதுக்கு பல எண்ணங்கள் வந்துட்டு தோணும். அந்த பிசினஸ் பண்ணலாமா, அந்த வேலை பார்க்கலாமா, ஏதாவது புதுசா கண்டுபிடிக்கிறது, இன்வென்ஷன், அது இதுன்னு சொல்லிட்டு பல வகையான எண்ணங்கள் வந்து நம்மளுடைய மனசுகள்ல தோன்றும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கங்க ஒரு சில இடத்துல ஃபெயிலியர் ஆகும். அதுக்கப்புறம் அதே அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு நல்லபடியாக ஸ்கில்ஃபுல்லா வர்றத, அதனால இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். அது வந்து பிரயோஜனமானதாக சமுதாயத்துக்கு பயனுள்ளதாகவும் ஏதோ ஒரு வகையில அது அமையும். ஸோ அப்படிப்பட்ட அந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய நம்ம அதுல நல்லா வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சயின்ஸு இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு காமிக்கப்படும். அந்த விஷயத்த வந்துட்டு நம்ம மித்தவங்கள்ட்ட போய் சொல்லி நான் இது பண்ண போறேன், இல்லை நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட பெற்றோர்கள் பண்ண போறேன்னு சொல்லும் பொழுது அதுல சில நேரம் வந்துட்டு ஆதரவும் இருக்கும், சில நேரம் எதிர்ப்பு இருக்கும், சில நேரம் நிறைய கேள்விகள், அதுக்கப்புறம் வந்துட்டு கிண்டல்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை எல்லாத்தையும் இந்த வசனங்கள் நினைவூட்டுறதாக நான் பாக்குறேன். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு அதே போலதான் ஒவ்வொரு மக்களும் வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ நம்ம போயிட்டு அதை அவங்களுக்கு சொல்லும் பொழுது அவங்க வந்துட்டு ஆமா நம்மளும் இந்த மாதிரிதான் சின்ன வயசுல அங்கங்க அது பண்ணலாமா இது பண்ணலாமான்னு வந்துட்டு கடைசியில ஒரு இதுல வந்துட்டு நம்மளை கொண்டு வந்து வச்சான். ஒரு நம்மளுக்கு எது சரியாக வருமோ, எது நம்மளுக்கு லேசானதோ அதுல கத்திப்பா கொண்டு வந்து அமர்த்திருக்கான். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளாகுது ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் அவங்களும் உணர்ந்து, ஓகே நீயும் நல்லபடியா செயல்படுப்பா, இதுல இறை தர்மத்தை இறை அறத்தை ஃபாலோ பண்ணி நல்லபடியா உனக்கு எது வருதோ அதை ஃபாலோ பண்ணி வா அப்படின்னு சொல்லிட்டு அழகா ரெகனைஸ் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நினைவூட்டப்படுது. அதே போல வந்துட்டு நாம என்ன ஒரு வழியை ஃபாலோ பண்ணி நமக்கான ஒரு இதை பண்ணோமோ அதே வழியை தான் வந்து மித்தவங்களும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அப்படி நம்ம வந்துட்டு பெரும்பான்மையானவர்கள் வந்துட்டு ஒரு சில வழிமுறைகளை ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆயிருப்பாங்க. அது நல்ல வழியா கூட இருக்கலாம். அந்த நல்ல வழியை வந்துட்டு நம்மளுக்கு இன்னொரு தனித்தன்மையான நல்ல வழி இருக்கும். அதுல வந்துட்டு நல்ல நம்ம எடுத்துக்கொள்றதாக இருந்தா அதுல இருக்கக்கூடிய அறம் நியாயமா இருக்கிறது, அவசரத்தனம் படாம நிதானமா இருக்கிறது, இந்த ஒரு முன்மாதிரியை தான் எடுத்துக்கொள்ளணுமே தவிர அவங்க என்ன பண்ணாங்களோ அப்படியே உருவ அடிப்படையில அப்படியே ஃபாலோ பண்றது வந்துட்டு நம்மளுக்கு சக்சஸை கொடுக்காது. அது வந்துட்டு ஒரு அநீதமான செயல் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்னு நம்ம புரிஞ்சுக்கொள்றதா இருந்தா ஒருத்தவங்க தப்பான விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயத்த வந்து நாம தப்பான விஷயம் பண்ணி நம்மளுக்கு டெம்பரரியா அவங்க சக்சஸ் ஆகியிருப்பாங்க. அநீதமா அவசரத்தனப்பட்டு அதர்மத்தோட செயல்பட்டு டெம்பரரியா அவங்களுடைய சக்சஸை பார்த்து இப்படிதான் நம்ம செயல் பண்ணணும்னு நம்ம எடுத்து ஃபாலோ பண்ணோம், அதுவும் தப்பு. அதே சமயத்துல வந்துட்டு அவங்க வந்துட்டு பின்னாடி பெரிய கஷ்டப்படுவாங்க, அதையெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். இன்னொன்னு வந்துட்டு நல்ல விஷயங்கள் இருக்கும் இல்லையா, மித்தவங்க எல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, அதுல இருந்து வந்து நாமளும் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க சக்சஸும் ஆயிட்டு வந்துட்டு இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதுல இருந்து நாமளும் இதே போல சக்சஸ் அடையணும் தேடும் பொழுது நம்மளுக்கும் ஒரு தனித்தன்மை வந்துட்டு கற்றுக் கொடுக்கப்படும். அந்த ஒரு நாலேஜ் வந்து உடனே வராட்டினாலும் ஒரு கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இதுதான் வரும்னு ஒரு நம்மளுக்கு நல்லாவே உணர்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அப்புறமும் நமக்கு எது வராதோ அதுல போயிட்டு நம்ம காலடி எடுத்து வச்சு அதுல நல்லா காசு பார்க்கலாம், இல்ல வேற நல்லா அந்த மாதிரி அடிப்படையில மட்டும் கவனத்துல வச்சு நம்ம போனோம் அப்படின்னா அது ஒழுங்கான ரிசல்ட்டை கொடுக்காது, அது வந்து ஃபெயிலியர் தான் தரும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இன்னொன்னு வந்துட்டு வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ல அவங்க சத்தியத்தை அறிஞ்சிருந்தும் மறைப்பவர்கள் உள்ளனர் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கொள்ள முடியுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு இதுதான் வருது, நான் நல்லபடியா செய்யணும்னு நினைக்கிறேன், இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவனுக்கு அதுதான் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சும் வந்துட்டு சில நேரம் இல்லை அதுல வந்துட்டு இப்ப டெம்பரவரியா வந்துட்டு அது பெருசா லாபம் கிடையாது, காசு பார்க்க முடியாது அப்படின்ற அடிப்படையில சில பேர்லாம் எதிர்ப்பாங்க. அந்த விஷயமும் இங்க நினைவூட்டப்படுது. சோ இங்க அதுக்கு அடுத்து உள்ள வசனம், சத்தியம் உனது பரிபாலனம் இருந்தே. சத்தியம் உனது பரிபாலனம் இருந்தே, ஆக சந்தேகிப்போரில் நிச்சயம் நீ இருக்க வேண்டாம். ஸோ நம்மை பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான் இல்லையா, அகிலத்தையும் பரிபாலிப்பவன் தான் நம்மையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். ஸோ அவன் கிட்ட இருந்து வரக்கூடிய விஷயம் தான் சத்தியம். அந்த பரிபாலனை நம்மளுக்கு உணர்த்தப்படும் இல்லையா, அதுதான் சத்தியம். எது வரும் எது நம்மளுக்கு வராது, எது நியாயம் எது தர்மம் அப்படின்ற அடிப்படையில எப்படியாக செயல்படணுங்கிற அந்த விஷயம் வந்துட்டு நம்மளுடைய பரிபாலிப்புல நமக்கு வந்து உணர்த்தப்பட்டுகிட்டே இருக்கும். அதுல சில நேரம் நம்ம தவறாகவும் புரிந்து கொள்வோம், மிஸ்டேக்கா புரிந்து கொள்வோம். அப்ப மிஸ்டேக்கா புரிஞ்சுக்கிட்டதனுடைய
பாதிப்பு பெருமளவுல நம்மளுக்கு பாதிக்க கூடாதுங்கிறதுக்கு என்ன பண்ணணும், நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படும் பொழுது புரிதல்கள்ல நம்மளுக்கு பிழைகள் இருந்தாலும் அழகாக அது சீர்படுத்தி தரப்படுங்கிற உணர்வும் நம்மளுக்கு நினைவூட்டப்படுது. அடுத்து, ஒவ்வொருவருக்கும் அவர் திரும்புவதற்கான முகநோக்கு உள்ளது. ஆக நன்மைகளால் முந்துங்கள். இறைவன் நீங்கள் எங்கிருந்த போதிலும் ஒரு சேர உங்களை கொண்டு வருகின்றான். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் அளவிடும். ஒவ்வொருவருக்கும் அவர் திரும்புவதற்கான ஒரு முகநோக்கு உள்ளது அப்படிங்கிறது அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு பர்பஸ் இருக்கும். எந்த பர்பஸ் இல்லாம எந்த ஒரு விஷயமும் படைக்கப்படலை அப்படிங்கிறது சத்தியம். குர்ஆனும் அது நினைவூட்டுது, அழகான முறையில நினைவூட்டுது. ஸோ நாம எதற்காக படைக்கப்பட்டோமோ அதை நோக்கி தான் நாம வந்துட்டு திருப்பப்படுவோம். நம்மளுக்கும் வந்துட்டு அது என்ன அப்படிங்கிறது ஃபிகர் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆனாலும் அது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற போது, ஓ இதுதான் நம்மளுக்கு வருதுன்னு அப்படின்னு தெரிய வரும்போது அந்த இலக்கு நம்ம நோக்கி நம்ம இப்ப இருக்கிற இடத்துல ரொம்ப தூரத்துல இருந்தா கூட அது அழகான முறையில ஒரு சேர நம்மள கொண்டு வந்து சேர்ப்பா அந்த இலக்குல. நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் அளவிடும். எந்த அளவுக்கு அதை நோக்கி வந்துட்டு செயல்படுறோமோ, நம்மளுக்கு இப்போதைக்கு நம்மளுக்கு கரண்டா எப்படி சூழ்நிலை அமைக்கப்பட்டிருக்கோ அதுல தர்மத்தோட லேசான முறையில ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கும் போது அழகான முறையில கொண்டு வந்து சேர்ப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க நினைவூட்டப்படுது. இதற்கு தொடர்பான ஒரு ரெண்டு வசனங்கள் இங்க போட்டு வச்சிருக்கேன். அத்தியாயம் 22 வசனம் 34, அத்தியாயம் 22 வசனம் 67. அதையும் நமக்கு வாசிச்சு பார்ப்போம். அதாவது, அருள்வளங்கள் பிராணிகளிலிருந்து தங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதன் மீது இறைவனின் பெயரை அவர்கள் நினைவு கூர்ந்திட ஒவ்வொரு சமூகத்திற்கும் செயல்பாட்டை ஆக்குகின்றோம். ஆக உங்கள் இறையோன் ஏக இறையோன். ஆக அவனிடம் சமாதானம் அடையுங்கள். பணிவுடையோருக்கு ஜீவிதம் உள்ளது. இதுல நான் எதுக்காக இந்த வசனம் எடுத்தேன் அப்படின்னா, அருள் வளங்கள் பிராணிகளிலிருந்து தங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கப்படுவதன் மீது இறைவனின் பெயரை அவர்கள் நினைவு கூர்ந்திட ஒவ்வொரு சமூகத்திற்கும் செயல்பாடை ஆகுங்க. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு செய்முறை செயல்பாடுகள் இருக்கும், பழக்க வழக்கங்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு அருள் வளங்கள் வந்துட்டு ஒரு விவசாயம் பண்றதாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு ப்ரொடக்ஷன் இன்வென்ஷன் பண்றதாக இருந்தாலும், சமையல் முறையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு வகையா வந்துட்டு சில விஷயங்கள் வேறுபட்டு. ஸோ அதை வந்து அவங்க செயல்படுத்துறாங்க. அந்த ஒரு விஷயமும் இங்க அதாவது ஒரு இலக்கு இருக்கு, அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுல உள்ள செயல்முறையும் வந்துட்டு மாறுபடும். அதுல வந்துட்டு எது வந்து இருக்கணும் அப்படின்னா இறை அறம் இறை தர்மம் மட்டும்தான் அதுல இருக்கணும். அதான் இங்க இறைவனின் பெயரை அவர்கள் நினைவு கூர்ந்திட. இறைவனின் பெயர் அப்படின்னா ஒரு பொருளை வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுல இறைவனுடைய பண்பு இருக்கணும், நிதானம் இருக்கணும், நேர்மை இருக்கணும். திருட்டுத்தனமா ஒரு பொருளை நம்ம வந்துட்டு சம்பாதிக்கிறோம், ஒரு விஷயத்தை சம்பாதிக்கிறோம்னா அதுல வந்து இறைவனின் பண்பு இல்லை. ஸோ இறைவனின் பண்பு நினைவு கூர்ந்த வகையில் அருள் வளங்களாக இருந்தாலும் சரி, பிராணிகளாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம வந்துட்டு அதை நம்ம அனுபவிக்கும் போது அதுல இறை பண்பு இறைத்தன்மை அந்த நினைவு கூர்ந்த வகையிலோட நம்முடைய செயல்கள் இருக்கணும் அப்படிங்கிறதான் இங்க முக்கியம். அங்க வந்துட்டு உருவ அடிப்படையில அங்க செயல்கள் வேறுபட்டு இருந்தாலும் அதுல வந்துட்டு அறம் தர்மம் இருக்கணுங்கிறது முக்கியம். ஸோ அந்த இறைவனுக்கு நம்ம சமாதானம் கொண்டவர்களாக நம்ம இருக்கணும். அதை பணிந்து நடக்கும்போது அழகான நம்மளுக்கு ஜீவிதம், அதாவது உயிரோட்டம் வந்து நம்மளுக்கு இருக்கின்றதுன்னு சொல்லணும். அத்தியாயம் 22 வசனம் 67 அதேதான். ஒவ்வொரு சமூகத்திற்கும் செயல்பாடுகளை ஆக்குகின்றோம், அவர்கள் அதை செயல்படுத்துகின்றனர். ஆக அக்காரியத்தில் உம்மிடம் நிச்சயம் தர்க்கம் வேண்டாம். நிச்சயமாக நீ நேர்நிலையான வழிகாட்டுதலின் மீது இருந்து உனது பரிபாலனன் பால் அழைக்கவும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு செயல்பாடுகள் பழக்க வழக்கங்கள் இருக்கும், அவங்க வந்து அதை செயல்படுத்துறாங்க. அதனால அந்த விஷயத்துல உம்மிடம் நிச்சயம் தர்க்கம் வேண்டாம். அவங்களும் உங்ககிட்ட தர்க்கம் புரிய வேண்டாம், நீங்களும் இந்த சப்ஜெக்ட்ல உட்காந்து தர்க்கம் புரிஞ்சுக்கிட்டு வாதம் புரிஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. செயல்முறைகள் விஷயத்துல அதுல வந்துட்டு ஒரு அதர்மம் இருக்கு அப்படின்னா அந்த அதர்மத்தை மட்டும் தான் சுட்டி காமிக்கணும். மற்றபடி வந்துட்டு நான் எப்படி செய்யறனோ அதே போலதான் செய்யணும், இல்ல அவங்க எப்படி செய்யறாங்களோ அதே போல நான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க கிடையாது. நம்ம ஒரு நேர்நிலையான வழிகாட்டுதலின் மீது முஸ்தகீம் வழிகாட்டுதல்ல இருக்கிறோம் அப்படின்னா அந்த அடிப்படையில நம்ம வாழ்ந்து அழகாக படிப்படியாக நம்முடைய வாழ்வை சமாதானமாகவும் அழகான படிப்படியா மேன்மையும் அடைஞ்சிட்டு வரும்போது அதை வந்துட்டு பிறரை வந்துட்டு அட்ராக்ட் பண்ணணும், அழைக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயமா நீங்க இருங்க அப்படின்னு சொல்ல வந்து நம்ம மேல உள்ள வசனங்களை வாசிப்போம். அதாவது ஒவ்வொருவருக்கும் அவர் திரும்புவதற்கான முகநோக்கு உள்ளது. ஆக நன்மைகளால் முந்துங்க. சோ அதை நோக்கி நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிக்கிறதுல வந்துட்டு நன்மையை
நன்மையும் தர்மம் இருக்கட்டும், அழகான முறையில செயல்படுவோம், அவசரத்தனம் வேண்டாம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இப்ப இறைவன் நீங்கள் எங்கிருந்த போதிலும் ஒரு சேர உங்களை கொண்டு வருகின்றான். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் அளவிடுவான். நீ எங்கு சென்றாலும் கட்டுப்பாடான மரியாதைக்குரியதின் பக்கம் உனது முகத்தை திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக அது உனது பரிபாலனம் இருந்துள்ள சத்தியமாகும். இறைவன் நீங்கள் செயல்படுவது குறித்து கவனிக்காமல் இல்லை. சோ நம்ம எந்த நிலையில எங்க போனாலும் அங்கே வந்துட்டு ஒரு நம்மளுடைய ரெஸ்பெக்ட், மரியாதை பெற்று தரக்கூடிய ஒரு ஒழுங்கு நம்ம கிட்ட இருக்கட்டும். அப்படியே நம்ம செயல்படுவோம். அவசரத்தனம் பண்ண வேண்டாம், வார்த்தைகளை லூஸ் டாக் விட வேண்டாம். தப்பித்தவை நம்மளுடைய பலவீனத்தினால வந்துட்டு நம்ம தப்பித்தவரை வார்த்தைகள் வந்தாலும் அதை திருப்பி அதை வந்துட்டு மேலும் மேலும் அதை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதற்கு கட்டுப்பாடோட ஒரு மரியாதை பெற்று தரக்கூடிய ஒரு வாழ்வியல் அமைச்சகத்தை இறைவன் பக்கம் மனசார திரும்பியபடி இருக்கணும். நம்முடைய செயல்களை வந்துட்டு இறைவன் கவனிக்காமல் இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ கட்டுப்பாடான ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் வந்து நம்முடைய சோல்ல இருந்து நம்மளுக்கு தூது வந்து அறிவிக்கப்பட்டுகிட்டே இருக்கு. அதன் பக்கமே நம்முடைய போக்கஸ் இருக்கும்போது அழகான முறையில பேச்சு, எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் இருக்கும். இது வந்து நம்மை பரிபாலித்த இருந்துள்ள ஒரு சத்தியமாகும் அப்படின்றதும் நினைவூட்டப்படுது. திரும்பவும் அதே சொல்லப்படுது. நீ எங்கு சென்றாலும் கட்டுப்பாடான மரியாதைக்குரியதன் பக்கம் உனது முகத்தை திருப்பிக் கொள்வீராக. நீங்களும், இன்னும் பன்மையில சொல்லப்படுது, நீங்களும் எங்கிருந்தாலும் அதன் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்வீர்களாக. மனிதர்களில் அக்கிரமமாக உள்ளவர்களை தவிர உங்கள் மீது வாதம் புரிய அவர்களிடம் ஒன்றும் இருக்காது. இது வந்து நம்ம ஒரு போக்கஸ்டா வந்துட்டு நம்ம ஒரு விஷயத்துல செயல்பட்டு இருப்போம். அதுல வந்து அவசரத்தனம் இல்லாம கட்டுப்பாடோட மரியாதையை பெற்று தரக்கூடிய வகையில அழகான ஒழுங்காக நம்ம செயல்பட்டு வரும்போது அக்கிரமமாக இருப்பவர்கள் மட்டும்தான் நம்ம கிட்ட வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து ஓரளவு புரிஞ்சுப்பாங்க மனிதர்கள்ல. ஓகே, தான் உண்டு வேலை உண்டுன்னு இருக்கா, மித்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் ஒரு ஒழுங்கை ஃபாலோ பண்ணி இருக்கிறான்னு சொல்லிட்டு மித்தவங்க யாரும் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அக்கிரமமாக உள்ளவர்கள் மட்டும்தான். அது அக்கிரமமாக உள்ளவருடைய ஒரு சில சின்ன டிஸ்டர்பன்ஸ் அது ஒரு சேலஞ்சிங்கா தான் இருக்கும். சின்ன சின்ன சேலஞ்சிங்கா தான் இருக்கும். அழகான முறையில அதையெல்லாம் வந்துட்டு தட்டி விட்டு நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான வசதி வாய்ப்புகளை இறைவனுடைய அருளுக்கும் நமக்கு கிடைக்கும். எப்பன்னா நம்ம அந்த கட்டுப்பாடான மரியாதைக்குரிய போக்கஸ்டா இருக்குது. நமக்கான இது என்ன அப்படிங்கிறதுல அதிலேயே முழு கவனத்தோட இருக்கும்போது அழகான முறையில நம்மளுடைய இலக்கை நோக்கி நகர்த்தி கொண்டு போவான் அப்படின்ற அந்த உணர்வு இங்கே கொடுக்கப்படுது. ஆக அவர்களை நீங்கள் அஞ்சுவதற்கு இல்லை. அவர்களை அவற்றை அந்த மாதிரியான சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நீங்க அஞ்ச வேண்டியதில்லை. என்னை அஞ்சி நடங்கள். என்னை அப்படிங்கும் போது இந்த சர்வ பரிபாலனுடைய உணர்த்தப்படுகின்றாங்க. அந்த உணர்வை வந்து நம்ம வந்துட்டு செவி சாய்க்கல அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அதன் பக்கம் தான் நம்ம திருப்பப்படுவோம். நம்ம அலட்சியமா பொடுபோக்கமா இருக்கும் போது அது வந்துட்டு நம்ம மேல வந்து ஃபோர்ஸபிளா இருக்கும். ரொம்ப அது வந்து டிஃபிகல்ட்டியா, சிரமமா, தண்டனையாக அது மாறிடும். இப்ப அஞ்சி நடங்கள், மித்தவங்களை அஞ்சி நடப்பதற்கு இல்லை. அதாவது அதர்மமான வழியில வந்துட்டு யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்றாங்கன்னா அந்த அதர்மத்துக்கு பயப்பட வேண்டாம். தர்மத்துல இருக்கும் பொழுது அழகான முறையில இந்த தர்மத்துக்கு அஞ்சி நடக்கும் போது இறைவனுடைய அருள் அழகாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி அதான் அடுத்த வார்த்தை சொல்லப்படும். எனது அருட்கொடையை உங்கள் மீது நான் முழுமையாக்கவும் நீங்கள் வழிகாட்டப்படுபவர்களாக ஆகும் பொருட்டும். அந்த இறை தர்மத்தை அஞ்சி நடக்கும் போது அடுத்தடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணணுங்கிறது நம்மளுக்கு வழிகாட்டுதலும் கிடைக்கும். அவனோட அருட்கொடை நம்ம மேல நிரப்பமாக அமையும். அவ்வாறே இந்த மாதிரியான உணர்வுகள் தான் வந்துட்டு நம்மளுக்கு தூது செய்தியா நம்மளுக்கு என்றென்றும் வந்து கொண்டிருக்கு. அவ்வாறே உங்களிடமிருந்து தூதை உங்களில் அனுப்புகின்றோம். நமது அத்தாட்சிகளை உங்கள் மீது ஓதி காண்பிக்கின்றது, உங்களை தூய்மைப்படுத்துகின்றது, வேதத்தையும் ஞான தேர்வையும் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது, நீங்கள் அறியாமலே இருந்தவற்றையும் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது. இதே விஷயம் வந்துட்டு அத்தியாயம் 2 வசனம் 129 இப்ராஹிம் நபியும் இஸ்மாயில் நபியும் பிரார்த்தனையா கேட்டிருப்பாங்க. எங்களுடைய சந்ததிகள்ல இருந்து வந்துட்டு தூதை அவர்களுக்குள்ளே எழுப்புவாயாக. இதே விஷயம் அவர்களை தூய்மைப்படுத்திட, ஞானத்தையும் வேதத்தையும் ஞானத்தையும் அறிவித்துக் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம் அவங்க கேட்ட விஷயம் ஆல்ரெடி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயம்தான். அதைத்தான் நீங்களும் வழிமொழிந்திருக்கின்றீர்கள் அப்படின்ற அந்த உணர்வு நம்மளுக்கு கொடுக்கப்படுது. அதே போல அத்தியாயம் 3 வசனம் 164, அத்தியாயம் 9 வசனம் 128 தொடர்புடைய வசனம் என்ன போட்டிருக்கேன். என்ன அப்படின்னா, உங்களிடமிருந்தே தூதை அப்படின்ற இடத்துல நார்மலா இங்க வந்து தூதர்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஒரு 4-5 பேரா இருக்கிறோம் அப்படின்னா அதுல ஒரு நபர் வந்துட்டு தூதரா வருவாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு நபரின் அடிப்படையில போட்டிருப்பாங்க. இப்போ உங்களிடமிருந்து அப்படிங்கும் போது
அது வெளிப்புறமா உள்ள நபரை மட்டும் குறிக்கல, நமக்குள்ளேயே நம்முடைய சோலுக்குள்ளேயே எழும்பக்கூடிய தூதையும் சேர்த்துதான் இது கவர் பண்ணி பேசுது அப்படிங்கிறதுக்காக இந்த ரிலேட்டபிள் வசனமா தொடர்புடைய வசனமா வந்துட்டு அத்தியாயம் 3 வசனம் 164, அத்தியாயம் 9 வசனம் 128 மென்ஷன் பண்ணியிருக்கு. அதை நம்ம பார்ப்போம். அத்தியாயம் 3 வசனம் 164 பாருங்க. நம்பிக்கை கொண்டவர்கள் மீது திடனாக இறைவன் அருள் புரிகின்றான். அவர்களது ஆன்மாக்களில் இருந்தே தூதை அவர்களுக்குள் எழுப்புகின்றான். அவனது அத்தாட்சிகளை அவர்கள் மீது ஓதுகின்றது, அவர்களை தூய்மைப்படுத்துகின்றது, வேதத்தையும் ஞான தீர்வையும் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது. முன்பிருந்தபடியே இருப்பார்களாயின் தெளிவான வழிகேட்டிலேயே இருப்பர். இதுல மின் அன்புசிஹிம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அன்புசிஹிம் அப்படின்னா வந்துட்டு நார்மலா டிரான்ஸ்லேஷன்ல இங்க வந்துட்டு அவர்களின் ஆன்மாக்களில் இருந்தேன்னு போடுறதுக்கு பதிலா அவர்களில் இருந்தேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மின் அன்புசிஹிம் அப்படின்னா அவர்களுடைய ஆன்மாக்களில் இருந்து, அவர்களுடைய சோல்களில் இருந்தே தூது வந்துட்டு எழும்புது. அதேதான் அத்தியாயம் 9 வசனம் 128 இருக்கும். தக்கது ஜாகும் ரசூலுன் மின் அன்புசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது திடனாக உங்கள் ஆன்மாக்களில் இருந்தே, அதாவது இங்கேயும் நார்மலா மொழியாக்கத்துல உங்களில் இருந்து, காமனான டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களில் இருந்தேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உங்களில் இருந்தே அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு மின்கும் அப்படின்னு தான் வரும். இந்த வார்த்தை இல்லாம மின்கும், அதான் நம்ம இங்க பார்த்தோம் இல்லையா. உங்களிடம் இருந்து தூதே மின்கும்னு வருது இல்லையா. இதுக்குதான் வந்து உங்களிடம் இருந்தே உங்களில் இருந்தே அப்படின்னு சொல்லி வரும். மின் அன்புசிக்கும் அப்படின்னா வந்துட்டு உங்கள் ஆன்மாக்களில் இருந்தேன்னு அர்த்தம். உங்கள் ஆன்மாக்களில் இருந்தே மின் அன்புசிக்கும் தூதானது உங்களிடம் வருகின்றது. நீங்கள் துன்பத்திற்குள்ளானதின் மீது வல்லமையாக உள்ளது, உங்கள் மீது அக்கறையாக உள்ளது, நம்பிக்கை கொண்டவர்களுடன் பரிவாக கருணையாக உள்ளது. ஸோ நமக்குள்ளேயே வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களுடைய சோலுக்குள்ளேயுமே வந்து இறை தூது செய்தி வந்துட்டு வந்தபடிதான் இருக்கு. அதை அழகாக கவனிக்கக்கூடிய ஸ்கில்ல நம்ம டெவலப் பண்ணி கொள்ளும் போது ஈஸியாக நம்மளுக்கு வழிகாட்டுதல் கிடைக்குது. அடுத்தடுத்து வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிறது நம்மளுக்கு ஈஸியா நமக்கு கைடன்ஸ் கிடைக்குது. நம்மளுக்கு வந்துட்டு அவனுடைய அருளும் வந்துட்டு நிரப்பமா அமையுது. இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறே உங்களிடமிருந்தே தூதை உங்களில் அனுப்புகின்றோம். ஸோ உங்களிடமிருந்தேங்கும் போது வெறுமன நபர்களை மட்டும் குறிக்கல, நமக்குள்ள எழக்கூடிய தூது செய்தியும் சேர்த்து கவர் பண்ணி தான் இந்த வசனம் பேசுதுங்கிறதுக்கு இந்த ரிலேட்டபிள் வசனம். இந்த 42:51 வந்துட்டு இறைவனுடைய அறிவிப்பு இல்லாமல் எந்த ஒரு ஜீவராசியும் இல்லை அப்படிங்கிறதுக்கு அத்தியாயம் 42 வசனம் 51 இங்க சொல்லப்படுது, மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவ்வாறே உங்களிடமிருந்தே தூதை உங்களில் அனுப்புகின்றோம், நமது அத்தாட்சிகளை உங்கள் மீது ஓதி காண்பிக்கின்றது, உங்களை தூய்மைப்படுத்துகின்றது, வேதத்தையும் ஞான தீர்வையும் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது, நீங்கள் அறியாமலே இருந்தவற்றையும் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது. ஆக உங்களை நான் நினைவில் கொள்ள என்னை நீங்கள் நினைவில் கொள்ளவும். ஸோ உங்களை நான் மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு என்ன நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. எனக்கு நன்றியோடு இருங்க, நிராகரிக்காதீங்க. ஸோ இறைவனுடைய அருள் எனக்கு அப்படிங்கும் போது அந்த தூது செய்தி அந்த உள்ளுக்குள்ள நமக்குள்ள உணர்த்தப்படுது இல்லையா. அதுக்கு வந்துட்டு நல்லபடியா செஞ்சுட்டு வரும்போது அது நல்ல லாபகரம், நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நிறைய ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதுல வந்துட்டு அதை நல்ல துஷ்பிரயோகம் பண்ணாம அதை நல்ல விதமாக செயல்படுத்தும் பொழுது அது வந்துட்டு இறைவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றியாக அமையுது. அது துஷ்பிரயோகம் பண்ணும்போது அது நன்றியற்ற செயல், நிராகரிப்பான செயல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நினைவூட்டப்படுது. மீண்டும் ஒரு முறை இந்த போல் வசனங்களை வாசிச்சிடுறேன். ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் 144 இருந்தே வாசிச்சிடுறேன். திடனாக உனது முகம் வானத்தில் புரள்வதை காண்கின்றோம், பின் முன்னோக்கத்தை உனக்கு திருப்தியானதில் உன்னை நிச்சயமாக திருப்புகின்றோம். ஆக கட்டுப்பாடான மரியாதைக்குரியதின் பக்கம் உனது முகத்தை திருப்பிக் கொள்ளவும். நீங்களும் எங்கிருந்தாலும் அதன் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக வேதம் கொடுக்க பெற்றவர்கள் நிச்சயமாக இது தங்களது பரிபாலனம் இருந்துள்ள சத்தியம் என்பதை அறிந்து கொள்கின்றார்கள். அவர்கள் செயல்படுவது குறித்தும் இறைவன் கவனிக்காமல் இல்லை. ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் வேதம் கொடுக்கப்பட்டவர்களும் நீ கொண்டு வந்தாலும் உனது முன்னோக்கத்தை பின்பற்ற மாட்டார்கள். நீயும் அவர்களின் முன்னோக்கத்தை பின்பற்றுவதற்கு இல்லை. அவர்களில் சிலரின் முன்னோக்கத்தை பின்பற்றுவது இல்லை. அறிவானது உனக்கு வந்த பின்னரும்
அவர்களின் ஆசைகளை பின்பற்றுவீராயின் அப்போது நிச்சயமாக நீ அக்கிரமக்காரர்களில் ஆகின்றீர். எவர்களுக்கு வேதம் கொடுத்துள்ளோமோ அவர்கள் தங்களின் பிள்ளைகளை கண்டறிவதை போன்று அதை கண்டறிந்து கொள்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களில் ஒரு வகுப்பார் சத்தியத்தை அவர்கள் அறிந்திருந்தும் மறைப்பவர்கள் உள்ளனர். சத்தியம் உனது பரிபாலனமிருந்தே, ஆக சந்தேகிப்போரில் நிச்சயமாக நீ இருக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் அவர் திரும்புவதற்கான முகநோக்கு உள்ளது. ஆக நன்மைகளால் முந்துங்கள். இறைவன் நீங்கள் எங்கிருந்த போதிலும் ஒரு சேர உங்களை கொண்டு வருகின்றான். நிச்சயமாக இறைவன் ஒவ்வொரு விடயத்தின் மீதும் அளவிடுபவன். நீ எங்கு சென்றாலும் கட்டுப்பாடான மரியாதைக்குரியதின் பக்கம் உனது முகத்தை திருப்பிக் கொள்வீராக. நிச்சயமாக அது உனது பரிபாலனம் இருந்துள்ள சத்தியமாகும். இறைவன் நீங்கள் செயல்படுவது குறித்து கவனிக்காமல் இல்லை. நீ எங்கு சென்றாலும் கட்டுப்பாடான மரியாதைக்குரியதின் பக்கம் உனது முகத்தை திருப்பிக் கொள்வீராக. நீங்களும் எங்கிருந்தாலும் அதன் பக்கமே உங்கள் முகங்களை திருப்பிக் கொள்வீர்களாக. மனிதர்களில் அக்கிரமமாக உள்ளவர்களை தவிர உங்கள் மீது வாதம் புரிய அவர்களிடம் ஒன்றும் இருக்காது. ஆக அவர்களை நீங்கள் அஞ்சுவதற்கில்லை. என்னை அஞ்சி நடங்கள். எனது அருட்கொடையை உங்கள் மீது நான் முழுமையாக்கவும் நீங்கள் வழிகாட்டப்படுபவர்களாக ஆகும் பொருட்டும். இவ்வாறே உங்களிடமிருந்து தூதை உங்களில் அனுப்புகின்றோம். நமது அத்தாட்சிகளை உங்கள் மீது ஓதி காண்பிக்கின்றது, உங்களை தூய்மைப்படுத்துகின்றது, வேதத்தையும் ஞான தேர்வையும் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது, நீங்கள் அறியாமலே இருந்தவற்றையும் உங்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றது. ஆக உங்களை நான் நினைவில் கொள்ள என்னை நீங்கள் நினைவில் கொள்ளவும். எனக்கு நன்றியோடு இருங்கள், நிராகரிக்காதீர்கள். அடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம்.